ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய் ராஜகோபாலன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜய்ஸ் பிளாப்லா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 திரைப்படங்கள் அன்னியன், ரமணா. இது ரெண்டுத்துக்குமே என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னா, 2 ஹீரோஸுமே ஆன்டி கரப்ஷன் க்ரூசேடர்ஸ். ஆனால் என்ன டிஃப்ரென்சஸ், என்ன ஒற்றுமைங்கிறத பார்க்கலாம். அன்னியனில் விக்ரம் நடிச்சிருப்பார், சதா தான் ஹீரோயின். ஒரு சாதாரண அம்பி அப்படிங்கிற அம்மாஞ்சி தான் விக்ரம். அவர் ரொம்ப பயந்தாங்குள்ளி. பக்கத்தில் சதாவை அதான் நந்தினி அப்படிங்கிற சதாவை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட 7 வருஷமாக சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு ஆள். விவேக் அவரோட ஃப்ரெண்டாக வருவார். பிரகாஷ் ராஜ் போலீஸ் ஆஃபீஸர். விவேக்கும் அவரோட அசிஸ்டண்ட்டு தான், அவரும் க்ரைம் பிரான்ச்சில் தான் இருப்பார். அம்பி என்ன பண்ணுறாரு, காலையில் வெளியே போனார்னா வீட்டை விட்டு திரும்பி வர வரைக்கும் பார்த்தானா எல்லாமே அநியாயமாக படும் அவருக்கு. வீட்டுக்கு அப்படியே அவங்க அம்மா அப்பா கிட்ட கொந்தளிப்பான், அழுவான். அப்படியே பாரு, என்னம்மா அது, எல்லாரும் தப்பு பண்ணிகிட்டே இருக்காளேம்மா. அப்பா சொல்லுவார், நீ நான் அப்படி ஊரோட ஒத்து வாழு. ஸோ நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இந்த அம்பிக்கு இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற அநியாயங்கள்லாம் பார்த்து அது என்ன ரெமெடின்னு தெரியாமல் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் மறைச்சி வச்சு ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படிங்கிற மாதிரி பர்சனாலிட்டி உள்ள ஃபார்ம் ஆகிடும். அதுதான் அன்னியன் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு வெப்சைட்டை தானே ஓப்பன் பண்ணி அதில் அம்பியே கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்னியன் அதை அதுக்கு தண்டனை வாங்கி தர மாதிரி எல்லாம் சமஸ்கிருத வேர்ட்ஸு இப்படின்லாம் சித்திரகுப்தன் தர பனிஷ்மெண்ட்ஸ் மாதிரி அன்னியன் போய் ஒரு கொலையாக பண்ணிட்டு வருவார். விவேக் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படத்தில் ரொம்ப சீரியஸாக போயிருக்கும், இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்காது. விவேக் அதை முதல்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ ஒரு லைவ்லியாக கொண்டு போயிருப்பார், அவ்வளோ ஜோக்கு. பிரகாஷ் ராஜும் விவேக்கும் க்ரைம் பிரான்ச்சில் வேலை செய்வாங்க. ஸோ யாருன்னு கண்டுபிடிக்க முடியாமல் தே வில் பி பாதர்ட். அன்னியன் தான் அம்பிங்கிறத பிரகாஷ் ராஜ் கண்டுபிடிச்சிடுவார். விவேக் அது வரைக்கும் தெரியாது, தன் ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அந்த இன்ட்ராகேஷன் பண்ணும்போது பிரகாஷ் ராஜ் அந்த கேமராவை ஆஃப் பண்ணியிருப்பார். பட் விவேக் அதை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவான். லவ் லெட்டர் எழுதுகிறா அப்படின்னா அப்ளிகேஷனில் உங்களுடைய மனதில் ஒரு இடம் காலியாக இருப்பதாக அறிந்து அம்பி ஆகிய நான் அப்ளை பண்ணுறேன், நீங்கள் கொடுத்தால் நான் மகிழ்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் எப்படிலாம் பண்ணுவாங்களோ அது மாதிரி எழுதி கொடுத்துப்பா. இவர் ரிஜெக்டட்னு போட்டுருவா. ஸோ அதனால் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட்னால் வர இன்னொரு பர்சனாலிட்டி தான் ரெமோ பயங்கர டிஸ்கோத்தை போயிட்டு அப்படியே ஒரு மாடர்ன் காய் மாதிரி. ஸோ சதா வில் ஃபால் ஃபார் ஹிம் ஆக்சுவலி. ஆனால் ஒரு பீரியடில் தெரிஞ்சு போயிடும். அப்போ நாசர் அப்படிங்கிற அந்த சைக்கியாட்ரிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகும்போது அவர் ஹிப்னடைஸ் பண்ணி பார்ப்பார். அப்போ சின்ன வயசுலேருந்து நடந்ததெல்லாம் சொல்லுவாள். அந்த தங்கச்சி ஆக்சுவலாக இறந்து போயிருக்கும். நந்தினியை ஃபஸ்ட்டு பார்த்தது, நந்தினியோட ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சிடெண்ட்லாம் உரசினது, அப்படி அதெல்லாம் ஒரு இதுவாக அவன் சொல்லும்போது நந்தினிக்கே ஒரு மாதிரி ஆகிடும். நீலு மூலமாக விவேக் அவர் ஒரு சபா செக்ரட்டரி. அவர்கிட்ட விவேக்கோட இன்ஃப்ளூயன்ஸில் நான் வாங்கித்தரேன் போன்னு சொல்லிட்டு அம்பி நீலுவை பார்ப்பாரு. அவரோட ரெக்கமெண்டேஷனில் ஒரு பொண்ணு பாடின்னு இருக்கும். அந்த பொண்ணு பாடுறத பார்த்து நீலுவோட எக்ஸ்பிரஷன் பார்க்கணுமே. நீலு அந்த ஒரே சீனில் எவ்வளோ பெரிய ஆக்டர்ன்றதை காமிச்சிட்டு காமெடி கலந்த கலவரம் அப்படியே ஃபேஸில் காமிச்சிட்டு, சரிம்மா எடுத்துக்கிறேன், நீ எதுக்கு பாடி வேற காமிக்கணுமா, நீ தான் எம்எல்ஏவோட ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்துட்டியே அப்படிம்பாரு. கடைசியில் என்ன ஆகும், சைக்கியாட்ரிஸ்ட் கிட்டவும் அப்புறம் அரெஸ்ட் பண்ணி உள்ள இன்ட்ராகேஷன் பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு வரும்போது தான் அம்பிக்கு தெரியும். அந்த இன்ட்ராகேஷன் வீடியோவையும் அந்த நாசரோட அந்த டாக்டரோட நடந்த வீடியோ அதுலேயும் அந்த ரெமோ எல்லாருமே வருவாங்க. அதுலேயே அவன் கன்ஃபெஸ் பண்ணியிருப்பான், நான் தான் கொலை பண்ணேன் 5 கொலையும் அப்படின்னு. கடைசியில் என்னாகும், 2 வருஷம் அவரை ஒரு மனநல காப்பகம் மாதிரி இது பண்ணி அதில் எப்போ கம்ப்ளீட்டாக இப்போ சதா அவனை லவ் பண்ண ஆரம்பித்த உடனே ரெமோ போயாச்சு. ரெமோ பொறுத்த வரைக்கும் அந்த கேரக்டர் அப்படியே போயிடும். ஏன்னா அம்பி தெரியும் சதா ஸ்டார்டட் லவ்விங் ஹிம்னு. ஸோ இப்போ அன்னியன் மட்டும்தான் இருக்கான். அப்போ அந்த டாக்டர் சொல்லுவார், அன்னியன் அப்படின்ற பர்சனாலிட்டி அவன்கிட்டேருந்து போனோம் அப்படின்னா அவன் எதிர்பார்க்குற மாதிரி உலகத்தில் கரப்ஷன் இல்லாமல் நீதி நிலைநாட்டி அந்த மாதிரி ஆனால் தான் அன்னியன் போவான்னு. இதை இவன் கேட்டுருவான், டாக்டர் சொல்லும்போது கேட்பான். ஸோ அந்த 2 இயர்ஸ் சமத்தாக இருப்பான், ஸ்மார்ட்டாக வருவார். அவர் வந்த உடனே 2 பேரும் கல்யாணம் ஹனிமூனுக்கு போவாங்க. ஹனிமூன் ட்ரெயினில் ஏறும்போது விவேக் கேட்பார்,
பாத்ரூம் ஸ்மெல் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன், மூக்கை பொத்திப்பேன். ஒன்றுனா எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு பதில் சொன்ன உடனே டே இப்போ தான்டா நீ பர்ஃபெக்ட் இண்டியன் அப்படிம்பாரு. ட்ரெயினில் வந்துட்டு ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு ஒரே கலடா பண்ணிருப்பான். அப்படி தான்டா பண்ணுவேன் ட்ரெயினில், அப்படி தான்டா நான் நடந்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் அநியாயமாக பேசுவான். சதா வந்து டாக்டர் ஃபோன் பண்ணுவார், டாக்டர் நார்மலாக இருக்கார், ஒன்றுமே இல்லை அப்படின்னு பேசுவார். கொஞ்ச நேரம் ஃபோனை வச்சுட்டு பார்த்தான்னா அம்பி இருக்க மாட்டான். தேடி தேடி போகும்போது பார்த்தான்னா அங்கே ரிலாக்ஸ்டாக ஒரு அந்த டோர் சைடில் நின்றுட்டு இருப்பார் ட்ரெயினில். ஸோ இவ ஓடி போய் வந்து தோளில் சாஞ்சுப்பா, ஷீ ஸோ ஹாப்பி அவன் நார்மலாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணி அந்த ட்ரெயினுக்கு வெளியில் காமிப்பான். அந்த தண்ணியை அடிச்சுட்டு அராஜகம் பண்ணான் இல்லையா, அவனை அங்கே தொங்க விட்டுருப்பான். ஸோ அந்நியன் இன்னும் போகல அப்படின்னு சங்கர் முடிச்சிருப்பாரு. ஸோ அந்நியன் அப்படியே இருப்பான் அப்படிங்கிறத நான் நம்புவோமாக. அடுத்து வந்து ரமணா அப்படிங்கிற படம். விஜயகாந்த் அதில் வந்து ஆன்டி கரப்ஷன் க்ரூசேடராக வருவார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் ப்ரொஃபஸராக இருப்பார் காலேஜில். அவரோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஒரு நேஷ்னல் காலேஜ் அப்படின்ட்டு படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யாரெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ், எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் ஒவ்வொருத்தர் ஜாயின் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற லஞ்ச லாவண்யங்கள்லாம் எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் விஜயகாந்துக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. இது இப்படி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு பயங்கரமான கரப்டான இருக்கிற 15 பேரை கடத்திடுவார். அதில் டாப் மோஸ்ட் கரப்ட் பர்சனை வந்து கொன்னுடுவார். போலீஸே கண்டுபிடிக்க முடியாமல் யார் அதை பண்ணுறான்னு தெரியாமல் இருக்கும். அதே இந்த சைடு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு 4-5 பசங்க, அனாதை பசங்க, அந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் அம்மா அப்பாவை செத்து போன அவங்களோட குழந்தை, அதுக்கப்புறம் குஜராத் எர்த்குவேக்கில் அனாதையான குழந்தை, இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவர் வளர்த்துன்னு இருப்பார். ஹீரோயினும் வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு, ஒரு டீனேஜ் பொண்ணு தான். அது வந்து அந்த குழந்தைங்களோட ஜாயின் பண்ணிவோம். ஷீல் பி ஹெல்பிங் விஜயகாந்த். அந்த விஜயகாந்த் தான் இப்போ இந்த மாதிரி கொலையெல்லாம் பண்ணுறதுலாம் தெரியாது. ஜஸ்ட் லைக் தட் ஷீ லைக்ஸ் ஹிம். நல்லா வந்து இது பண்ணுவாங்க. இதில் இந்த ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று ஆஸ் யூஷுவல் ஃபார்ம் பண்ணுவாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதில் சஃபாரி சூட் போட்டுன்னு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. யூகி சேது வந்து யூனிஃபார்ம் போட்டுன்னு ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டபிள். ஆனால் அவர் சொன்னதை யாருமே கேட்க மாட்டாங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்ல வரும்போதெல்லாம் வந்து அவங்க வந்து நீ வெளில போ, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஈ வில் கோ டு த நேஷ்னல் காலேஜ். என்ன யோசிப்பாருன்னா, முதல்ல இவங்கள்ட்ட இருக்கிறது வந்து எல்லாம் கரெக்டான ஆளுங்களை தான் வந்து கொலை பண்ணுறாங்க. அப்போ என்ன அர்த்தம், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இவருக்கு யாரோ இன்ஃபர்மேஷன் தராங்க. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் தர ஆள் வந்து கரெக்டாக இருக்க மாட்டான், அவன் ஒரு நேர்மையான ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைப்பார் யூகி சேது. ஸோ அந்த ஆளை கண்டுபிடி முதல்ல அப்படின்னோடனே இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஆளை கண்டுபிடிப்பாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எல்லாருமே நேஷ்னல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு வரும். அதை வச்சு வந்து ஸோ அதை வச்சுருப்பாங்க. பட் வந்து இந்த ஆஃபீஸர்ஸ் இவனை சொல்லவே விட மாட்டாங்க. ஒரு சீனியர் டெல்லியிலேருந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து இந்த சஃபாரி சூட்டெல்லாம் பிடிச்சி திட்டுவார். என்ன வேலை பண்ணீங்க இத்தனை நாளாக, நீங்கள் ஒன்றுமே கண்டுபிடிக்கல அப்படின்னோடனே யூகி சேத்து நடுவில் வந்து, சார் இவங்கெல்லாம் ஜஸ்ட்டு கேன்டீன் மாதிரி தான் வச்சுருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ரூமில் சாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நான் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கன்னா, அப்போ நீ சொல்லு என்னன்னு கேட்பார் அந்த சீனியர் ஆஃபீஸர். யூகி சேத்து சொல்லுவார், இந்த மாதிரி இதுதான் லிஸ்ட்டு, நேஷ்னல் காலேஜ் லிஸ்ட்டு, இவங்கெல்லாம் தான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது. இவங்கெல்லாம் நேஷ்னல் காலேஜ் முடிஞ்சு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனவங்க. சீனியர் ஆஃபீஸர் வந்து அவனை ரொம்ப பாராட்டி அவங்க 2 பேரும் திருப்பி ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அந்த யார் ஆளுங்கன்ற எம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவங்க எல்லாரையும் தூக்கிடுவாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளில நின்று அழுதுன்னு இருப்பாங்க. ஏன்னா ஒரு 100 பேரை பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களோட அப்பா அம்மாலாம் பார்த்தோன்னா ஒரு பெரிய க்ரௌடே வந்திருக்கும். எல்லாம் வந்து விட்டுருங்க அழுவாங்க. ஐயோ உன்னை யாருமே அடித்தது இல்லையடா, இந்த மாதிரி ஒரு அடி வாங்கியிருக்கே, கொஞ்சம் பொறுத்துக்கையா, எல்லா வழியெல்லாம் பொறுத்துக்கையா, ஆனால் பேரை மட்டும் சொல்லிடாதையா அப்படிம்பாங்க. அப்படியே அந்த சீனியர் ஆஃபீஸர் ஷாக் ஆகிடுவார். என்ன இது சொந்த மகனே போட்டு அடிச்சுட்டு இருக்கோம், அவர் பேரை சொல்லாத அப்படின்றவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், எனக்கே அவரை பார்க்கணும் போல் இருக்கியா அப்படிம்பாரு. நீ தானே இந்த ஐடியா சொன்ன எல்லாரையும் பிடிச்சி அடிக்கலான்னு, பாரு ஒருத்தன் கூட சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிம்பாரு. தெரிஞ்சும் அப்புறம் ஏன் அதை பண்ண சொன்னேன் அப்படின்னு. இவங்க சொல்லுவாங்கிறதுக்காக நான் பிடிக்க சொல்லலை. இங்கே அடித்தா
அங்க வலிக்கும், அவனே வெளில வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யூகே சேது சொல்லுவார். அதே மாதிரி விஜயகாந்த் வந்து அந்த சீனியர் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி, இந்த இடத்துல நான் உங்களுக்கு சரண்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அரெஸ்ட் பண்ணும்போது அப்படி ஒரு கூட்டம் கூட்டமாக அவருக்கு வந்து ஒத்துக்கிறாரு. அதனால் வந்து அவரை வந்துட்டு தூக்கில் போடணும் அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. மக்கள்லாம் அப்படியே சாரியாக அவர் வருவாங்க, லாரியாக வந்து சென்னைக்கு வருவாங்க. எல்லா மக்களும் வந்துட்டு அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. சிஎம் ரவிச்சந்திரனே வந்துட்டு அந்த ஜெயிலில் போயிட்டு விஜயகாந்தை பார்த்துட்டு, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வேணும்னா நான் பொது மன்னிப்பு வாங்கி தரேன்னு. அப்போது விஜயகாந்தோட ஃபேமஸ் டயலாக் இருக்குது, மன்னிப்புங்கிற வார்த்தை தான் எனக்கு பிடிக்காதுன்னு. அப்போ சொல்லுவார், அப்போ இப்போ சிஎம் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, மன்னிப்பு அப்படின்றது தான் ஒரு பெரிய தவறோட ஆரம்பமாக இருக்குது, அதுக்கு நானே வந்து உதாரணமாக இருக்க விரும்பலை. இல்லை நீங்கள் ஏன் இப்படி நான் எப்படி இருந்தாலும் நான் இவ்வளோ பேரை கொலை பண்ணியிருக்கேன், அதனால் ஐ டிசர்வ் தட் பனிஷ்மெண்ட்னு சொல்லுவார். அப்போது சிஎம் சொல்லுவார், நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்களேன், கோர்ட்டில் கொடுத்த தண்டனை மாதிரி, நான் அவங்க ஒன்றும் நல்லவங்க இல்லையே, கெட்டவங்க தானே எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாள். கோர்ட்டில் கொடுக்கறது வேறு, நான் வந்து பண்ணுறது வேறு. ஸோ கோர்ட்டில் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்து கடைசியில் பேனாவோட நிப்பை உடைக்கிறது இல்லையா, அந்த பேனா தான் நான் செத்தாகணும், அப்போ தான், இல்லைன்னா அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் அந்த பயம் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தூக்குக்கு போகிற மாதிரி இது பண்ணியிருப்பான். ஸோ இந்த 2 படங்களுமே வந்துட்டு ஆன்டி கரப்ஷன் தான். அதில் இருக்க சிமிலாரிட்டிஸ்லாம் இப்போ பார்க்கலாம். அன்னியன் ரமணா ரெண்டுக்குமே உள்ள ஒத்துமை என்னென்னா, 2 பேரும் வந்து ஆன்டி கரப்ஷன் க்ரூசைடர்ஸ், விஜயகாந்த் அண்ட் விக்ரம். இவங்க 2 பேருக்குமே வந்து ஒரு பர்சனல் லாஸ் ஏற்பட்டிருக்கும். விஜயகாந்தோட ஒய்ஃப் சிம்ரன், அப்புறம் அவங்க டாட்டர் எல்லாமே வந்து ஒரு பில்டிங் வந்து சரியானபடி எல்லாருமே லஞ்சம் வாங்கி சரியான தண்ணி குளம் இருக்கிற ஒரு இடத்துல வந்து பில்டிங் கட்டி, பக்கத்தில் பாலம் கட்டும்போது அதை வந்து பில்டிங் இடிஞ்சு விழுந்து அவர் ஃபேமிலியை இழந்திருப்பார். அம்பி என்னென்னா, விக்ரமோட பர்சனல் லாஸ் என்னென்னா, அவர் குட்டி பாப்பா வந்து தங்க பட்டுப்பாவடையெல்லாம் போட்டுட்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஸ்கூலில் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துட்டு மாட்டு வண்டியில் வரும்போது ஒரு எலக்ட்ரிக் ஒயர் வந்து அறுந்து விழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து விக்ரமோட அப்பா நெடுமுடி வேணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார் இபி ஆஃபீஸில். ஸோ ஆனால் அவர் தண்ணி அடிச்சுட்டு ஆஃபீஸில் படுத்துட்டு இருந்ததுனால வந்து அதை அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. குழந்தை வந்து தண்ணியில் விழுந்து செத்து போயிடும். ஸோ இவங்க 2 பேருக்குமே பர்சனல் நான் நினைக்கிறேன் பர்சனல் லாஸ் ஆனால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஆனமா எனக்கு புரியல. அதுக்கு முன்னாடியே கூட வந்து யோசிக்கலாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லித்தரோம். இப்போ அம்பி வந்து டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவார். டிராஃபிக்கில் யாருமே டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு. நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்கள ஸ்கூலில் கொண்டு விடுறேன்னு சொல்லிட்டு ராங் சைடில் அதை கூட்டிகிட்டு போகிறோம். அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? நிறைய பேர் பசங்களுக்கு வந்து நம்ம பசங்களோட ஆங்கிள்லேருந்து பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் எது ரைட்டுன்னே தெரியாது. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அம்மா அப்பா கரப்டாக இருந்தாங்கன்னா பசங்களுக்கு கரப்ஷன் தப்புன்னு தெரியாது. எப்படி தெரியும் அவங்களுக்கு? அவங்க வாழ்ந்து காட்டுறோம், அவங்க சொன்னால் கூட பத்தாது, அதே மாதிரி வாழ்ந்து காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் வந்து பர்சனல் லாஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது வந்துட்டு 2 பேருமே செல்ஃப்லெஸ் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்துட்டு செல்ஃப்லெஸ்ஸு ப்ளஸ் வந்து இன்டெகிரிட்டி டு த கோர். ஈவன் தான் குற்றவாளி அப்படின்றது தெரிஞ்சும் விஜயகாந்த் என்ன பண்ணுறாரு, பொது மன்னிப்பு தரேன்னு சொல்லும்போது கூட அதை ஏற்றுக்காமல் நான் தண்டனை அனுபவிச்சாதான் வந்து நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம். அவர் என்ன ஆட்டிடியூடை வந்து மாணவர்களுக்கு அவர் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே தான் அம்பிக்கு தெரியும் நிஜமாவே நம்ம வந்து கொலை பண்ணியிருக்கோன்னு. அதுலேயே அவன் கன்ஃபெஸ் பண்ணியிருப்பான், நான் தான் கொலை பண்ணேன் 5 கொலையும் அப்படின்னு. உடனே அவர் வந்துட்டு என்னை வந்து உள்ளே போட்டுருங்கோ, நான் என்னை விடாதீங்க, தயவு செஞ்சு என்னை விடுதலை பண்ணிவிடாதீங்கோ, நான் ஐ எம் டேஞ்சரஸ் டு த சொசைட்டின்னு அவரே சொல்லுவார். அதான் இப்போ 2 பேருமே மீட்டிங் பேசுவாங்க. அதில் விக்ரம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் மாஸ்க் போட்டுன்னு வந்து மீட்டிங் பேசுவார். அப்போது வந்து அப்போ சில பேர் கேட்பாங்க, நீயே சட்டத்தை கையில் எடுத்துக்கிறேன்னு. சட்டத்தை நீங்கள் மீறலாம், ஆனால் சட்டத்தை நான் கையில் எடுத்தால் தப்பான்னு அவர் கேட்பார். இதுக்கெல்லாம் கொல்லுவாங்களா அப்படின்னு ஒரு நிருபர் கேட்பார். அப்போது இவர் சொல்லுவார், இதுக்கெல்லாம் கொல்லுவாங்களான்னு சொல்லி தான் அந்த தைரியத்தில் தான் வந்து தப்பு பண்ணுறாங்க எல்லோரும் அப்படி. அந்த மாதிரி ஒரு மீட்டிங் போட்டு ஹீ வில் ஜஸ்டிஃபை ஹிஸ் ஆக்ட்ஸ்.
அதே மாதிரி விஜயகாந்த் கடைசியில் வந்துட்டு நீங்கள் வந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடங்குவாங்க, எல்லாருமே ரொம்ப அஜிடேட்டாக இருக்காங்கன்னு சொன்னோடனே ப்ரிசன்லேருந்து அவரை வெளில வர வச்சு கூட்டத்தில் அவர் பேசுவார். அப்போ சொல்லுவார், இப்போ ஒரு அரசியல்வாதி வந்து மாணவனாக இருந்திருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஒரு தீவிரவாதி மாணவனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு அதிகாரியும் கண்டிப்பாக ஒரு ஸ்டேஜில் மாணவனாக இருந்திருப்பான். இப்போ நீங்கள் இருக்கிற மாணவர்கள் நாளைய அதிகாரிகள். நீங்கள் வந்து நல்லதாக இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ நான் போனதுக்கப்புறம் ஒரு தீக்குச்சி கூட எனக்காக எரியக்கூடாது. உங்கள் மனசில் இருக்கிற தீ மட்டும்தான் எனக்கு வேணும். அதை வச்சு நீங்கள் நாளைக்கு வந்து உலகத்தை நம்ம நாட்டை மாற்றி காட்டுங்க அப்படின்ற மாதிரி பேசுவார். அதுலேயும் ஒரு தன்னலமே இருக்காது. இந்த மாதிரி க்ரூசைடர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஃபேமிலி இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு ஒரு கோல் தான் அது. அதே மாதிரி தான் விக்ரமும் வந்துட்டு சதாவை வந்துட்டு என்னதான் வந்து அம்பியோட காதலி அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அன்னியன் வந்துட்டு அவளை கொல்றதுக்கு தான் பார்ப்பான். மன்னிப்பே கிடையாது அவங்க அகராதியில். ஸோ அது ஒரு சிமிலாரிட்டி. ஸோ வேற்றுமை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒருத்தர் இறந்துடுறாரு, ஒருத்தர் வந்து திரும்பி வந்து கண்டினியூ பண்ணுறாரு ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அவங்களுக்கு முன்னோடியாக இருக்கும். இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு எந்த விஷயமா இருந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி நீங்கள் பசங்க முன்னாடி நடந்தீங்கன்னா நாளைக்கு அவங்க அதே பண்ணுவாங்க. ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் மாட்டுவாங்க. டிராஃபிக் ரூலை வந்து ஃபாரினில் போய் அவன் வந்து நல்ல வேலை பார்க்கும்போது நம்ம இந்தியன்ஸ் எங்கே போனாலும் அடாப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்க. ஸோ அதை வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சிலதெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்குறதுல தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்பிக்கிறேன். ஆஃப்டர் ஆல் திஸ், ஹவ் மச் எவர் ஓல்ட் இட் இஸ், ஆனஸ்டி இஸ் ஸ்டில் த பெஸ்ட் பாலிசி. உங்களிடமிருந்து விடைபெறுது விஜய் ராஜகோபாலன்.